ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ராவல் போர்டு. இன்றைக்கி நம்மளோட பயணங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு கிராமத்து பொங்கலை தேடி தான் நம்மளோட பயணங்கள் இருக்க போகுது. நம்ம நண்பரோட ஊரான கொல்லப்பட்டிக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். கம்பைநல்லூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற கிராமத்தில் எப்படி பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மையாக சொல்ல போனால் ரொம்பவே அமைதியான ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாங்க. நகரத்தில் நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, அந்த வண்டி சத்தம் கூட இங்கே எதுவும் இல்லை. வெறும் பறவைகள், மரங்கள், அந்த சத்தம் தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு இயற்கையான காற்று ரொம்பவே நல்லா இருக்குங்க. பானைக்கெல்லாம் அந்த வண்ணங்கள் பூசுகிறாங்க பார்த்திங்களா, அது பார்க்கலாமா. சுண்ணாம்பை தண்ணி விட்டு கிளாஸில் கரைச்சிட்டு ஒரு குச்சியில் சுற்றிட்டு அப்போ பெயிண்ட் ஸ்டிக் மாதிரி லைட்டாக வரையும். இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு தெரியுமா? எங்களை 350 குடும்பம் இருக்குது. 350 குடும்பத்தில் ஒரு 250 பேர் கன்ஃபார்மாக பட்டிப்பானை வைப்போம். கிராமத்து பொங்கல்னாவே கொஞ்சம் செலிப்ரேஷன் நல்லா இருக்கும். கிராமத்து பொங்கல்னால் அது ரொம்ப பெரிய லெவலில் கொண்டாடுவோம். அது பாரம்பரியமாக வர்றதுனால கழனிக்காட்டில் கொல்லையில் இந்த மாதிரி சொல்லுவாங்க, வில்லேஜில் அந்த மாதிரி பெருசாக கொண்டாடுவோம். வருஷத்தில் தைப்பொங்கல்ன்றதுனால இதில் பெரிய அளவில் கொண்டாடுவோம். இன்றைக்கி நம்ம பொங்கல் செலிப்ரேஷன், அதனால் கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பொங்கல் வைக்கிறது பார்த்தோம். பாருங்கள், அங்கே ஒருத்தர் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட போகலாம். 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களோட நிலத்தில் வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரேடியோ செட்டுலாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. நீங்கள் மட்டும்தான் தனியாக உக்காந்துருக்கீங்க. ஆமாம், நீங்களே எல்லாம் செஞ்சிருவீங்களா? அவங்கெல்லாம் வருவாங்க, இப்போ வரமாட்டாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. அப்போ எடுத்து அப்படியே. சரி சரி. அப்போ தோரணம் கட்டுறதுக்குலாம் எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே ஆகும். 12 மணிக்கு மேலே ஆகிடும். அப்போ வந்தீங்கன்னாக்கா ஆளுங்க எல்லாருமே இருக்குவாங்க. எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இது ஃபுல்லாக உங்களோட நிலங்களா? ஆமாம், இது இது மட்டுங்களா இல்லை அதுமா? இல்லை, இந்த நெல்லுக்கைனி, இந்த புளிதி எடுக்கிறது இப்படி எல்லாம். சரிண்ணா, சரி. சூரியன் பொங்கல்லாம் வச்சுருக்கிறீங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி? சொல்கிறது ஒரு அழகான ஒரு இயற்கையான இடங்களா, அழகான வயல். மேலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அந்த பக்கம் இருக்கார், இதோ இங்கே இருக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா வயல்கள் மத்தியில் அழகான காடு, கொடுத்து வச்ச வாழ்க்கை. இளநீலாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ பறித்து சாப்பிடணுன்னு போல் இருக்குல்ல. இதெல்லாம் நகர வாழ்க்கையில் கிடைக்காதுங்க. இது இப்போ தான் ஸ்டார்டிங்கா? இதுக்கு மேலே தான் ஊர் இருக்கா? ஆமாம் ஆமாம், இல்லை இதுதான் ஊர் உள்ளா. இன்னும் கொஞ்சம் உள்ளா போனால் இன்னும் கொஞ்சம் அங்கே ஒரு 50 வீடு இருக்குது. மீதியெல்லாம் போயிட்டு அவங்க நிலத்தில் கட்டிக்கிட்டாங்க. நிலத்தில் கட்டிக்கிட்டு நிலத்தானே பக்கமே வீடு நிலம் பக்கமே. சிட்டியில் பொறுத்த வரைக்கும் வீட்டு உள்ளே இருப்பாங்க. 4 இடம் சுற்றிட்டு போயிட்டு நேரம் போயிட்டு நிறைய இடம் வருவாங்க. பழக்க வழக்கமே இங்கே வேறு மாதிரி இருக்கும். பேச்சுவார்த்தையும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் வீட்டில் நீங்கள் தான் இப்போ இது வைப்பீங்களா, பொங்கல் வைப்பீங்களா? ஆமாம், நானும் அப்பா அம்மா எல்லாருமே வைப்போம். கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்களா? கூட பிறந்தவங்க அண்ணா இருக்காரு, அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவர் எங்கே இருக்காரு? அவர் வீட்டில் இருக்காரு. வீட்டில் இருக்காங்க.
எல்லாம் இதே ஊரில் தான் இருக்கீங்க எல்லாம்? எல்லாம் இதே ஊர் தான், எல்லாம் ஒட்டுமே தான் இருக்கும். இப்போ பொங்கல், இப்போ வந்து பானை வந்து பொங்கல் வரும், அந்த பால் ஊற்றிருக்கிறது வந்து பால் வந்து பொங்கலாக வரும், பொங்கி வரும். அப்போ தான் பொங்கல் பொலியோ பொயின்னு சொல்லி கூப்பிடுவோம். கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொங்கல் வைக்கிறாங்க, முடிகிற ஸ்டேஜ். சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னென்ன வைப்பீங்க பொங்கலுக்கு? பொங்கலுக்கா குழம்பு, தயிர், மோர், பால், நெய், அப்புறமா வாழைப்பழம், எல்லாம் இதெல்லாம் வைப்பீங்களா? கொல்லி கொல்லி போய் மாட்டு பிடிச்சி நல்லா சாமி பண்ணிட்டு கையில் கட்சிடு எடுத்துக்கிட்டு 3 சுத்து வரணும். 3 சுத்து வா, எடுத்துனா அப்படியே வா, 3 சுத்து வரணும். ரெடி சந்தியாக்கா வந்து தலைக்கு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் கிராமம். இங்கே இருக்க வீடுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு கலர் அடித்து வண்ணங்கோலங்கள் இட்டு புத்தாடை அணிஞ்சு வெகு சிறப்பாக வந்து இங்கே இருக்க மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. கோலம்லாம் அழகாக போட்டிருக்காங்களே. ஹாப்பி பொங்கல். பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. ஒருத்தரும் இல்லை, 1 மணி நேரம் ஆகுங்களா? பொங்கல் வச்சாச்சு. இப்போ மாடு வந்து கொல்லை கூட்டிகிட்டு போகலாமா? ஆயிடுச்சு. மாடெல்லாம் ஜோடிச்சு கழுவி அதெல்லாம் போட்டுக்கிட்டு வச்சு ரெடி பண்ணி காய் பண்ணும்போது 1 மணி நேரம் ஆகிடுங்களா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். மாட்டு தான் வேலை. 12 மணிக்கு மேலே தானே? ஆமாம், 3 மணிக்குள்ளே விட்டுருந்தானே. ஆமாம், அது என்னடா பண்ணுறதுன்னா சாப்பாடு ஆனால் சரி. இப்போ குழம்பு சட்டி எழுத இல்லையா? குழம்பு சட்டி எழுதுறது இல்லையா? கிழக்க போயிட்டு வடக்க திருப்பணும் மாடு. அப்படின்னா வந்து வடக்கு போய் கிழக்க திரும்பணும். ஆனால் அடுப்பு மட்டும்னா எல்லா விஷயமும் ஒரே மாதிரி கிழக்கு பக்கமே வெடிப்பாங்க. இங்கே இருக்க மாடுகளுக்கு குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமமிட்டு தன் குடும்பத்தில் ஒருத்தராக ஒரு தெய்வமாக வழிபட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, வெளியூரில் இருக்க சொந்த பந்தங்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்க குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருந்து இந்த பாரம்பரிய நிகழ்வான இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு வராங்க. போன் தெரியல. ஐயா போனேம்மா. போனே.
பொங்கல் ஏய் 2 மணி 10 பி போய் உள்ள போய் ஒரு மரம் கொட்டணும். அது யார் சாப்பிடல? எல்லாரும் வாங்க போ ஆசீர்வாதம் வாங்க போய் வாய் அளவு கழுவி மூஞ்சில இருக்காங்க வாங்க இது அவங்க வரட்டும் வாமா நீ வாங்கிக்கங்க கைஸ் சின்ன வயசு ஃபேவரட்டான ஐஸ் இப்போ கிடைக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. ஆனால் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா பரிசு பொருள் ஒரு மாமா அறிவிச்சுக்கிறாரு. என்னது எடுத்தா 500 பழத்தை மட்டும் எடுத்தா 500 பழத்தை மட்டும் எடுத்தா 500 தான். ஆனா அம்மா தர வச்சுக்கையா போட்டு சோத்த வச்சுரு எச்சரிக்கையா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ எடுக்கிற பாரு அண்ணன் நான் யாருனாலும் எடுக்கலாம். ஏய் வாடா ராய்ஸ் டேய் இங்க காம்படிஷன் அதிக பேசுற வாடா என்ன அழுது போயிடுறா. ஆமா வாங்க இந்த பக்கமா ஏடா தொட மாட்டேன். கைகள் தூக்கி எடுத்து தூக்கி போயிரு. அது தூக்கி போயிரு கம்முனே. எறா வரடே இங்க ஒரே நீதானா அது? பட்டுச்சடா மூக்குல பட்டுச்சா? எறா சொல்லுங்க நீ என்ன பண்ணுகிற மாமாடா எனக்கு தெரியும் ரெண்டு பேர் பின்னாடி நின்னுக்குறாங்க. அதுவே ஒரே எடுக்குதா? அப்படியே ஆடுறா கைஸ் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினாங்க. வெளி ஊர்லேருந்து அவங்களோட சொந்த பந்தம்லாம் வந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுறது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. இவங்களும் வந்து ஒரு பொங்கல் பண்டிகை வச்சு அவங்களோட நிலத்தில் வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம். ஒரு சில கிராமத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் ஒற்றுமையாக கிராமமே சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடுவாங்க. ஒரு சில கிராமத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்க நிலத்தில் வச்சு அவங்களோட கால்நடைகளுக்கெல்லாம் வந்து போட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ அதை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தோம்னா 2 மணிங்க. வெயில் பொழந்து கட்டுது. இங்கே இருக்கிற ஆடுங்களுக்கெல்லாம் எவ்வளோ கலராக வண்ணங்கள் பூசியிருக்காங்க பாருங்கள். ஹாய் கேமராவுக்கு போஸ் கொடுக்குறாங்க போல். சூப்பராக இருக்கிறீங்க போங்க. ஒரே வெக்கம்தான் திரும்பிக்கிட்டாரு. அது கூட நல்ல பசங்க வச்சேன் கண்ணுக்கு ஒன்று மாட்டி கொண்டு வாங்க வாங்க அப்படியே எல்லாரும் நிக்கலாம். ஜம்னிரு எல்லாரும் வாங்க சாமி இந்த பக்கம் எடுங்க. நல்லா புடிச்சா பாத்துங்க. அது வந்து ஃபேஷன் எங்களுக்கு வந்து காலையில தெரியும் நல்லா வருதுல்ல மொச்சல கட்டாத போ போயிரா போ என்ன பண்றீங்க ஏர் ஓடுறீங்களா கண்ணாடி போட்டுங்க என்ன பண்றீங்க உங்க வந்துறேன்னா ஆமா அடிக்கிறீங்க
கரெக்டான நீ ஏத்துறல எல்லாம் சாமி பண்ண முன்னா மாடு வெளியேற பார்த்து வைக்கணும் சரவெடி எல்லாரும் காலம் சாப்பிட தானே ரெண்டு கையில நாளைக்கு கிடா விட்டுடலாம் வரவே இல்லை கொஞ்சம் மட்டும் எடுத்துறேன் சாப்பிடு கொஞ்சமா சும்மா அழுத்தி அப்படியே பெரிய குடிக்குன்னா கைய கையா ஏய் வேலை முன்னாடி ஏய் அந்த கடி அந்த ஆளுக்கு நான் வாங்கி சும்மா அழுத்திங்க இந்த கையில தான் ஆட்டற போறீங்க அந்த கையில தான் கொண்டாடா டேய் நீரவ தின்கறியா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் சவுண்டா சொல்லுங்க ஹாப்பி பொங்கல் சவுண்ட் சொன்னா ஒரு பலூன் தரேன் ஏனா பண்ணி தூக்கினான்றியா எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? எங்கே? பழகிட்டாண்டியா? சரி, ஓகே கைஸ், நம்மளோட பயணம் இதோட முடிஞ்சது. கிராமத்து பொங்கல் ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்ப அழகாகவே கொண்டாடினாங்க. அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக நாம் கலந்துக்கிட்டு நாமளும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இனி அடுத்த கண்டென்ட்டில் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.